ராமராமா ஏப்ரல் 13ஆம் தேதி திங்கட்கிழமை விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி ஏகாதசி திதி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் பகல் 1 மணி 18 நிமிடம் வரை பின்பு சதய நட்சத்திரம் சுபயோக பவகரணம் ராகுகாலம் கார்த்தால 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை யமகண்டம் கார்த்தால 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. சித்திர விஷு புண்ணிய காலத்தின் சிறப்பை பற்றி கூறவும். இன்றைய தினத்தோட விஸ்வாவசு வருஷம் பூர்த்தியாகிறது. நாளையிலிருந்து பராபவ வருஷம் ஆரம்பிக்கிறது. அதாவது தமிழ் வருட பிறப்பு. சூரிய பகவான் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு போறார். மீனராசியில இன்னி வரைக்கும் இருக்கார். மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு சங்கிரமணம் பண்றார் சூரிய பகவான். இதுக்குதான் மேஷ ரவி சங்கிரமண புண்ணிய காலம்னு பேரு. அதான் மேஷ விஷுவ புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவா. சௌரமான ரீதியாக வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷ பிறப்பன்னைக்கு விஷுக்கணி அப்படின்னு ஒன்று பண்றது. அதாவது காலத்தால எழுந்த உடனே முதல்ல பகவான் பார்க்கறது, அதாவது சுவாமி படங்களை பார்க்கறது, சுவர்ணத்தை பார்க்கறது, முக்கணிகள் பார்க்கறது, மா பலா வாழையை பார்க்கறது, கண்ணாடியை பார்க்கறது, பசுமாட்டை பார்க்கறது, நமது உள்ளங்கையை பார்க்கறது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் விஷுக்கணி காணுதல் அப்படின்னு பேரு. இப்படி பார்த்து சுவாமி நமஸ்காரம் பண்ணி இந்த வருஷம் முழுவதும் நமக்கு நன்னாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். நல்ல ஸ்நானங்களை பண்ணி புது வஸ்திரங்களை அணிஞ்சு நிம்ப குசும பக்ஷணம் அப்படின்னு வேப்பம்பூ பச்சடி பண்ணி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி பித்தர்களுக்கு தர்ப்பணம் பண்ண வேண்டியவா தர்ப்பணங்களை பண்ணி எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா விருந்து உண்ண வேண்டும். பஞ்சாங்க பఠனம், பஞ்சாங்கத்தை சிரவணம் பண்ணணும். இந்த வருஷம் முழுவதும், அதாவது புது வருஷம் முழுவதும் எப்படி இருக்கும், நாட்டுக்கு எந்த அளவுக்கு நன்மை ஏற்படும், அரசர்கள் எப்படி இருப்பா, எந்த அளவு மழை பொழியும், எந்த மாசத்துல மழை இருக்கும், மழை இருக்குமா இருக்காதா, சோல்ஜர்லாம் எப்படி இருப்பா, எல்லாருக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிடும். நல்ல ஜோதிஷம் தெரிஞ்ச பெரியவாளை வச்சுண்டு அப்படி இன்றைய தினம் கட்டாயம் பஞ்சாங்கம் படிக்க சொல்லி கேட்கணும் அப்படின்னு சாஸ்திரம். பெரியோர்களுக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும். அப்படி இந்த பராபவ வருஷம் நாளையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய வருஷம் எல்லாருக்கும் நல்லதாக அமையட்டும் அப்படின்னு நான் பிரார்த்திக்கிறேன். ராம்ராம்.